சொல்லுங்கம்மா. இப்ப நீங்க என்னதான் முடிவு எடுத்திருக்கீங்க? உங்க பையன பார்க்காம அவர் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இது எனக்கு என்னமோ நியாயமா தான் படுது. இப்ப சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்க தாம்மா. உங்க சைடு இருக்க நேரத்த நீங்க சொல்லுங்க. அவர்கிட்ட விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா போலீஸ் கிட்ட ஏதோ சாட்சி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த சாட்சியம் விசாரிச்சுட்டு கடைசியா தான் தீர்ப்பு வழங்கப்படும். இங்க பாருங்க மேடம், இவன் வந்து இங்க அழுது டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் நம்பி நீங்க வந்து ஏமாந்து இந்த மாதிரி அவனை குழந்தைய அவன் கூட அனுப்பணும்னு நினைக்காதீங்க. அவனை பத்தி எனக்கு தான் தெரியும். பெத்த குழந்தைய வச்சு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சவன் அவன். வீட்ல யாருமே இல்லாத நேரமா பார்த்து வீட்ல வேலை செய்யறவங்க கிட்ட பிஸ்னஸ் பேசி நான் உனக்கு இவ்வளோ காசு தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க மூலியமா குழந்தைய கடத்த நினைச்சான். நல்ல வேளை அவங்க எங்களுக்கு சப்போர்ட்டா இருந்ததுனால ஏதோ போச்சு. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க. மேடம் மேடம் இல்ல மேடம் இல்ல, அவங்க சொல்றது எல்லாமே பொய் தான். நான் என் பிள்ளையை பார்க்கணும் தான் அன்னைக்கு போனேன். கடைசி இவங்கெல்லாம் பிளான் பண்ணி என் பிள்ளையை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. என் பிள்ளையை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. இவளுக்கும் எனக்கும் செட் ஆகாது தான். அதை நானே சொல்றேன். நாங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் தான் மியூச்சுவலா இருக்கும். ஆனா என் பிள்ளையை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது. என் பிள்ளையை என்கிட்ட கொடுத்துருங்க. இங்க பாருங்கப்பா, இதுல எடுத்த கவுத்தன் எந்த முடிவும் எடுக்க முடியாது. அதுவும் இல்லாம குழந்தைக்கு இப்பதான் 3 வயசே ஆகுது. குழந்தைக்கு 18 வயசு ஆகுற வரைக்கும் அம்மா கூட தான் இருக்கணும். நீங்க வேணா போய் பாத்துக்கலாம். அதுவும் உங்க மேல நிறைய குற்றச்சாட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவங்க ப்ரூஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா குழந்தைய உங்களால பார்க்கவே முடியாது. ஐயோ கடவுளே, அவங்க நடிக்கிறாங்க மேடம், நடிக்கிறாங்க. சரி சரி இருப்பா, அழுகாத. மேடம் இங்க பாருங்க, என்னால என் குழந்தைய இவன் கிட்ட அலோவ் பண்ணவே முடியாது. என் குழந்தையோட உயிருக்கு ஆபத்து அது. என் குழந்தைய இவன் கூட நான் இருக்க விடவே மாட்டேன். பாருமா, உன் குழந்தைன்னு சொல்றல, அவருக்கும் குழந்தை தான் சரியா? கோர்ட்டுன்றது 2 சைடும் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணும். உன் சைடு மட்டும் பார்த்துட்டு முடிவு பண்ணாது. அதையே தான் மேடம் நானும் சொல்றேன். 2 சைடும் விசாரிங்க. அவன் சைடு தப்பு இல்லை அப்படின்னா குழந்தைய அனுப்புங்க. என் சைடு தப்பு இருக்கு அப்படின்னா பாத்துக்கலாம். என்ன ஆனாலும் நானும் நிக்கிறேன் மேடம். கனகாவை கூப்பிடுங்க. சரிம்மா, நீ போயிட்டு உட்காரு. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. நீங்க போங்க. சொல்லுங்கம்மா, நீங்க தான் கனகாவா? ஆமா மேடம், நான் தான் கனகா, எஸ்ஐ மேடம். ஓகே. ரேஷ்மான்றவங்க அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து இவர் மேல கேஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா அவங்க பிள்ளைய கடத்தின விஷயமா. இது உண்மையா பொய்யா நீங்க தீர விசாரிச்சீங்களா? எந்த அளவுக்கு இது உண்மை தன்மையா இருக்கு சொல்லுங்க. மேம் இதுக்கான வீடியோ ஆதாரமும் இருக்கு மேம். அந்த வீடியோ ஆதாரத்தை உங்ககிட்ட ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணி சப்மிட்டும் பண்ணியாச்சு மேம். அந்த வீடியோல வந்து இவங்க தான் தெளிவா வந்து கடத்த முயற்சி பண்ணதுக்கான வாய்ஸ் ரெக்கார்டு எல்லாமே ஆடியோல இருந்து பர்ஃபெக்டா அதுல இருக்கு மேம். நெக்ஸ்ட் வந்து இவர் கூட சேர்ந்தவரும் வந்து இந்த பிள்ளையை கடத்த முயற்சி பண்ணும்போது அந்த ரேஷ்மான்றவோட தம்பி போய் காப்பாத்தி இவங்களை கையும் களவுமா பிச்சு என்கிட்ட கொடுத்தாங்க. நான் என்னால என்ன ஆக்ஷன் பண்ண முடியுமோ அந்த ஆக்ஷனை நான் பண்ணேன் மேம். ஓ சரி, ஓகே ஓகே. அந்த வீடியோ ப்ரூஃபும் ஆடியோவா தானா? சரி ஓகே. அது மட்டும் இல்ல மேம், இவர் கூட சேர்ந்தவங்க மேல நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. வேற ஒரு பொண்ணை கடத்த சொல்லி அந்த கேசஸ் கூட நேத்து வரைக்கும் என்னோட ஸ்டேஷன்ல தான் வந்திருக்கு மேம். இவருக்கு இதே வேலையா தான் இருக்கு. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு இவரை அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் ஆனா இவங்களுக்கு இருக்க இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. இல்ல மேடம் இல்ல, இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போய் சொல்றாங்க மேடம். என் பிள்ளையை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது. போதும், நிறுத்துங்க. எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? நீங்க சொல்ற பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு அப்படியே குழந்தைய உங்ககிட்ட தூக்கி கொடுத்துருவோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதுவும் இல்லாம பச்சை குழந்தைய உங்க கூட அனுப்ப முடியாது. 18 வயசு ஆகுற வரைக்கும் அவன் அம்மா கூட தான் இருப்பான். அவன் புரிஞ்சுதா? அவனா விருப்பப்பட்ட வேணா உங்க கூட இருக்கலாம். அது தவிர நீங்க குழந்தைய வந்து எப்பெல்லாம் பார்க்கணும்னு தோணுதோ அப்ப வேணா பாத்துக்கலாம். சரி ஓகே, நீங்க போங்க. இதுக்கு மேல இந்த குழந்தைய கடத்த முயற்சி பண்ணேன்னு வச்சுக்கோ, நானே டைரக்டா உன்னுடைய கேசஸ்ல ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஆமா, பெத்த பிள்ளையை கடத்தி அதுல பிசினஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. புரிஞ்சுதா? உண்மையாவே நான் அப்படி நினைக்கவே இல்லை மேடம். பிள்ளையை பார்க்கணும் தான் அன்னைக்கு போனேன். ஆனா அந்த வேலைக்காரன் கதவு திறக்க மாட்டேன்னு சொன்னதுனாலதான் அந்த மாதிரி எல்லாம் பேச வேண்டியதா போச்சு. நான் காசு தர குழந்தைய மட்டும் பார்த்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் உங்க ரெக்கார்ட் பண்ணி உங்ககிட்ட தப்பு தப்பா எடிட் பண்ணி காமிச்சிருக்காங்க. எது எடிட்டிங் எது உண்மைன்னு கூட தெரியாத அளவுக்கு நான் படிச்சுட்டு வந்து இங்க உங்க முன்னாடி உட்காந்துக்கிட்டு இல்ல மிஸ்டர். புரிஞ்சு நடந்துக்கோங்க. மேம் சொல்லுமா. நீங்க சொன்னதுல எனக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கு மேம். என்னது? நீங்க சொன்னீங்க 18 வயசு வரைக்கும் குழந்தை என் கூட தான் இருக்கணும், அதுக்கப்புறம் அவனுடைய விருப்பம்னு சொல்லிட்டு. ஆமாமா, 18 வயசு வரைக்கும் தான் அவன் மைனர். 18 வயசு முடிஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் அவன் மேஜர். அவனுக்கு என்ன தேவையோ தேவையில்லையோன்றத அவனே முடிவெடுத்துக்கிற வயசு அது. அதை நான் இல்லைன்னு சொல்லல மேடம். ஆனா இவரை நம்பிலாம் குழந்தைய பார்க்க இவங்க கூட அனுப்பவே முடியாது, அதுவும் தனியா. ஓகே, உங்களுடைய பயம் எனக்கு புரியுது. அதுக்கான சொல்யூஷனும் நான் சொல்றேன். குழந்தைய நீங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டா மந்த்லி 1 இல்லைன்னா 2 டைம்ஸ் பார்த்துக்கலாம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட், குழந்தைய பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்களா அவங்க கிட்ட முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டு பொது இடத்துக்கு கூட்டிட்டு வர சொல்லிட்டு அங்க வச்சுதான் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க கிட்ட முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க வீட்டுல வச்சு 1 hour ஆல்ரெடி இல்லைன்னா 2 hours நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி குழந்தைய இங்க இருந்து தூக்கிட்டு போகணும் அப்படிலாம் முட்டாள்தனமா யோசிக்காதீங்க. குழந்தை எப்பவுமே அம்மா கூட தான் இருக்கும், அதுதான் சேஃபும். குட்டி பையா, ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? யாரடி உன்னை பிடிச்சு வச்சிருக்கா? அம்மா கூட போங்க. யார் வேண்டாம்னு சொன்னா? அச்சம்மா, தேங்க்ஸ் சொல்றீங்களா? சரி சரி. அப்பா கூட இருக்க உங்களுக்கு விருப்பமா? சரி. அப்பனா அப்பா உங்களை மாசத்துல 1 நாள் இல்லைன்னா 2 நாள் வந்து பாப்பாரு. அப்பா கூட இருந்துக்கோங்க. சரிங்களா?
சரிடி தங்கம், அம்மாட்ட போங்க. இங்க பாருங்கம்மா, உங்க சண்டையில குழந்தைய கஷ்டப்படுத்தாதீங்க. குழந்தைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் புரிஞ்சு எடுத்து நடந்துக்க பழகுக்கோங்க. குழந்தை அவன் அப்பா கூட இருக்கணும்னு ஆசைப்படுறான். அதனால ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் மாசத்துல வந்து பார்ப்பாங்க. அதுக்கு நீங்க அலோவ் பண்ணி தான் ஆகணும். அதுவும் பொது இடத்துல வச்சு, அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுல வச்சு. ஓகே மேடம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். எங்கே இவனை நம்பி நீங்கள் அனுப்பிடுவீங்களோ அப்படின்னு நினச்சேன். நீங்கள் ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப 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 நன்றி மேடம். என்னுடைய கடமையை தான் நான் பண்ணியிருக்கேனே தவிர மற்றபடி வேற எதுவும் பண்ணல. நீங்க போயிட்டு உங்க குழந்தைய கூட்டிட்டு போங்க. குழந்தை ரொம்ப நேரம் அழுதுட்டு இருக்காங்க பாருங்க. சரி, ஓகே, திஸ் கோட் இஸ் அர்ஜென்ட். செல்லோ, ஏன் அழுவுற? அல்வதடி தங்கம். ரோஷன், உன்னை கூட்டிட்டு போய் ஏதாச்சும் சொன்னாங்களா? ரோஷன், அடிச்சாங்களா, திட்டினாங்களா? சரி சரி, இப்போ எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? அதான் தீர்ப்பு நல்லபடியா நம்ம சைடு வந்துட்டுல. சரி சரி, வாங்க வீட்டுக்கு போவோம் 2 பேரும். டேய் ரோஷன், எதுக்குடா நீ உன் அப்பா கூட இருக்கிறேன்னு சொன்ன? அடிங்க, இங்க வா, நீ அடி வாங்குற. மிரட்டாதடா குழந்தைய. யாரு அவன் குழந்தையா? எப்படி ரிமோட் கார் வாங்கி தரேன், ரிமோட் ஏர்பிளேன் வாங்கி தரேன்னு உடனே அங்க போற அப்படின்னு சொல்லியிருக்கான். இவனெல்லாம் நம்பவே கூடாது, பாத்துக்கோமா. சும்மா இரு ரகு. ரேஷ்மா, நேரமாச்சுலமா, வா கிளம்புவோம். ஆமா ரேஷ்மா, அனு வேற ஃபோன் பண்ணிட்டே இருந்தா, அவங்க ஊர்ல திருவிழா, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நடந்த பிரச்சனைலாம் நான் சொல்லவே இல்லை. அவ வேற கோவத்துல வேற இருப்பான்னு நினைக்கிறேன். வா கிளம்புவோம். ஆமா, அங்க போனா கொஞ்சமாச்சும் மன நிம்மதியா இருக்கும். கோவிலுக்காச்சும் போயிட்டு வருவோம். வாங்க, அழுவாதீங்க. சரிப்பா. ஐயா முத்துமாரி, கோவில் கொடை எப்போ வந்திருக்கா? இருந்து திருவிழாலாம் பார்த்துட்டு தான் போனோம். சரியா? பிரியா எப்படிமா இருக்கா? எத்தனாவது மாசமா இது? என்னாச்சு? கேட்க கேட்க 2 பேரும் அமைதியாவே இருக்கீங்களே. சித்தி, அது வந்து நாங்க வளகாப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அதான். ஆமாம் ஆமாம், சின்ன பொண்ணும் சொல்லிக்கிட்டு இருந்தான். நேற்று போல தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் உங்கள் அம்மா கிட்டேயும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் அம்மா தான் அப்படி இப்படின்னுக்கிட்டு இருந்தா. அதான் பிள்ளைங்க எப்படி வருமா வராதா என்ன கணக்குன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்லா வந்திருக்கீங்க, பரவாயில்லையே. அதான் உங்ககிட்டயும் சொல்லிட்டு அம்மா கிட்ட போய் பேசினா எப்படியும் சண்டைக்கு தான் வருவாங்க. அதான் உங்களை கூட்டிட்டு போலான்னு சொல்லி வந்திருக்கோம். சரியோ, சரி வாங்க. 5வது மாதம் தானே, பார்த்து இருந்து நல்லா சிறப்பாக பண்ணுவோம். சரியா? வாங்க, அம்மா கிட்ட போய் பேசுவோம் முதல்ல. சரிங்க சித்தி. பிரியா, அங்க ஏதாச்சும் அம்மா எதனா சொல்லுவாங்க, அதனால நான் மட்டும் போயிட்டு வரேன். நீ இங்கேயே இருக்கியாமா? இல்லை முத்துமாரி, நானும் வரேன். என்ன பேசினாலும் சரி, அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நம்மளுக்கு நடக்க போகிற முதல் ஃபங்க்ஷன் நம்ம குழந்தையோட அவங்க வர வேண்டாமா? நானும் வந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். அப்பமாச்சும் அவங்க கோவம் இறங்குதான்னு பார்ப்போம். ஏய், நான் அதுக்கு சொல்லல. அது வந்து அங்க போனா ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதனாலதான் சொல்றேன். வேண்டாம், விடு. இல்லை முத்துமாரி, இப்படி பயந்து பயந்து ஒதுங்கி இருந்தோன்னா எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி ஒதுங்கி இருக்க முடியும் சொல்லி? நம்ம போயிட்டு நம்ம தரப்பில் இருக்க நியாயத்தையும் சொல்லணும்ல. அன்னைக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி அவங்களே சண்டை பிடிச்சிக்கிட்டு அவங்களே கோவப்பட்டுக்கிட்டு இருந்தால் நம்ம என்ன தான் பண்ணுறது? பயம்லாம் இல்லடி, அவங்க உன்னை ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோன்னு தான் யோசிக்கிறேன். பரவாயில்ல, இன்னைக்கு என்ன சொன்னாலும் பரவாயில்ல. இன்னைக்கு போயிட்டு அவங்களை எப்படியாச்சும் நம்ம வளகாப்புக்கு வர வைக்கணும். அவ்வளோதான். வாங்க, நானும் வரேன். நீ சொல்ல கேட்கவே மாட்டேன். சரி வா. அனு அனு அனுமா, யாரு? இதோ வாரேன், இருங்க. அச்சா, நீங்களா? வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ரேஷ்மா நல்லா இருக்கீங்களா? ரகு அப்பா நல்லா இருக்கீங்களா? அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா? தம்பி நீங்க நல்லா இருக்கீங்களா? இருங்க இருங்க, ஏன் நாங்கள் எல்லாருமே நல்லா தான் இருக்கோம். ஆமாம், அனு எங்கே? ரொம்ப நேரமாக கூப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். குரல் கேட்டவுடனே ஓடி வருவா. அனு அனு, கீழே இறங்கி வாமா. அனு மேலையா இருக்கா? மேலே தான் இருந்தா, சேலை கட்டிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கேன். அதான் சத்தமே கேட்க மாட்டேங்க. நான் போய் கூட்டிகிட்டு வரேன். இருக்கட்டுமா இருக்கட்டும், இந்தாங்க இந்த பழத்தை வாங்கிக்கோங்க. பழம் ஸ்வீட்லாம் இருக்குதுல்ல. யாமா வீஞ்சு அளவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே யார் சாப்பிட்றா ஸ்வீட்டு பழத்தெல்லாம்? நானும் சாப்பிட மாட்டேன், எனக்கு சுகரு. அவள் மாசமாக இருக்கிறதுனால டாக்டர் தம்பி எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா, இனி பைட்டத்தெல்லாம். அதனால அவள் சர்க்கரையே தொட மாட்டேங்க பாலில் போட்டு. ரகு, இது எப்போ சொன்னேன்? அவகிட்ட ஃபிலியாட்ட தான் சொன்னேன், சுகர்ல அதிகமா யூஸ் பண்ணாதன்னு. ஆனா இவ்வளவு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவான்னு தெரியல. பொண்டாட்டி மேலே அக்கறை. ஏய், பிரெக்னன்சி டைம்ல அதிகமா எடுத்துக்க கூடாதுல்ல, அதனால தான் சொன்ன. பைத்தியமே, உனக்கு தெரியாதுதா? ரோஷன், அத்தை சாரி மாற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, இரு, அத்தையே வருவா. ரேஷ்மா, நான் வேணா போய் கூட்டிட்டு வருவா? ஏல ரகு, ஒரு நாள் தானே உன் பொண்டாட்டி பிரிஞ்சிருந்திருக்கேன், ஏன் இவ்வளோ ஆர்வம்? இல்லடி, அது வந்து சி, வாய் மூடு. அவளே வருவா, பொறு. சரி, இந்தாங்க இதை வாங்கிக்கோங்க. சரி, போயிட்டு வாங்க. இந்தாங்கம்மா, இதை எடுத்துகிட்டு போய் உள்ள வைங்க. ஐயோ, எதுக்குமா இவ்வளோ வாங்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க? பரவாயில்ல, இருக்கட்டும்மா, வச்சிருங்க. பக்கத்துல யாருக்காச்சும் தாங்க. ஐயோ, நான் வருத்தி வந்தவங்களை நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். இருங்கம்மா, டேபிள் எடுத்துகிட்டு வரேன், காப்பி எதுவும் எடுத்துகிட்டு வரேன். இருக்கட்டும்மா, அதெல்லாம் வேண்டாம். அனு என்ன இன்னும் இறங்கி வரவே இல்லை? சரி, போயிட்டு வாங்க.
என்னாச்சு ரோஷன், என்னாச்சு? ஏன்? மேலே இல்லையா? எங்கே போயிருப்பா? சொல்லாமே போயிட்டாலே, எங்கே போனான்னு தெரியலையம்மா. காலையில் அவங்க அத்தை வீட்டில் ப்ளவுஸ் இருக்குது வாங்க போனோன்னு சொன்னான். மேலே சேலை இருக்குது கட்டிட்டு வரமான்னு சொல்லிட்டு போனான். அப்படின்னா அந்த ப்ளவுஸை தான் வாங்க போயிருப்பான்னு நினைக்கேன். இதோ நான் போய் கூட்டிகிட்டு வரேன். அத்தை முத்துமாரி வீட்டுக்கு தானே போயிருக்கான்னு சொல்றீங்க? ஆமாம் தம்பி. சரி இருங்க, நானே போய் கூட்டிட்டு வரேன். அது தம்பி. நானே போய் கூட்டிட்டு வரேன், இருங்க. சரிங்க தம்பி. ஏன் ரகு, உன் பொண்டாட்டி பிரிஞ்சு இருக்க முடியலையா? அப்படிலாம் இல்லை லூசே, அவங்க உங்களுக்கு காஃபி போடுறேன்னு சொன்னாங்களே, அதான் சரி அவங்களுக்கு நேரமாகும்ல, நான் போய் கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். நம்பிட்டல, நம்பிட்டேன். நம்புனா நம்ம கட்டி போ, எனக்கு என்ன. சரி நீ வரியா இல்லையா? நானே போறேன். நீ போயிட்டு சீக்கிரம் கூட்டிக்கிட்டு வா. போங்க சார், போங்க. சரி. உனக்கு என்னல பிரச்சனை? வேண்டாம், சொல்ற கேளு. ஐயோ கடவுளே, அவன் போயிருப்பான்ல, அவன் போன வேகத்துக்கு அப்பமே. வேண்டாம், சொல்றது கேளு. ஸோ சரிம்மா, அப்போ நானே உன்னை கூட்டிகிட்டு அங்கே போயிட்டு வரேன். எல்லாரும் ஏமா அங்கே போனோம்? இருங்க, அவங்கள கூட்டிகிட்டு வந்துருவாங்க. இருக்கட்டும்மா, இல்லைன்னா இவன் அழுதுகிட்டே இருப்பான். நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரிம்மா, போ, பார்த்து போயிட்டு வா. வீடு தெரியுமாம்மா? தெரியும்மா, எனக்கு ஏற்கனவே வந்திருக்கேன்ல, அப்போ பார்த்துருக்கேன். சரிம்மா, அப்போ போயிட்டு வாம்மா. ரோஷன் சரி வா, அழுகாத. அத்தைக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். நீ போயிட்டு வா ரோஷன், அத்தை இங்கே தான் வருவா, நான் அப்போ பார்த்துக்கிறேன். சரி. டேபிள் எடுத்துட்டு வந்து போடுறமா உட்காரக்கு. இல்லைன்னா மேலே ரூம்ல ஏசி இருக்குமா, மேலே உட்காந்துக்கிட்டு இருங்க, நான் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்லம்மா நேரம் வச்சு நான் கிளம்புறேன். தாட்சாயினி மட்டும் இருப்பா. தாட்சாயினி நான் அப்படியே கிளம்புறேன். ஏங்க இருந்துட்டு போங்க. ஆமாய்யா, இருந்துட்டு போங்க. இல்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு அதை பார்க்க வேண்டியது இருக்கு. அதுவும் இல்லாம அம்மா வர வீட்டுல இருக்காங்கல்ல, அம்மாக்கு சுகர் டேப்லெட் முடிஞ்சிட்டான். அது ஒரு மாதிரி தலை சுத்திக்கிட்டு வருது, ஹாஸ்பிட்டல் போகணும்னு கூப்பிட்டாங்க. நான் அப்படியே போயிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிக்கிட்டு அவங்களுக்கு பார்த்துக்கிட்டு வரேன். சரி போயிட்டு வாங்க. நைட்டுக்கு வேணா வாங்க. சரி தாட்சாயினி, நைட்டுக்கு வரும்போது அம்மாவையும் கூட்டிட்டு வரேன். சரி, அப்போ எங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு வாங்க. சரி போயிட்டு வரேன். போயிட்டு வரேன் மாப்போம். இப்படி சாப்பிடாம எதுவுமே கொள்ளாம போயிட்டாரே. போயிட்டு நைட்டு வருவாருமா. அவங்க அம்மாவுக்கு வந்து சுகர் இருக்குது. சுகர் மாத்திரை போலன்னா ஒரு மாதிரி தலை சுற்றிக்கிட்டு வந்துடும். அதனால தான் போகிறாரு. சரிம்மா, அப்போ வாங்கினா மேலே ரூமில் உங்களை உட்கார வைக்க வாங்க. அந்த பேருக்குன்னு மேல் ரூமுக்கு நானே போய் உட்காந்துக்கிறேம்மா. நீங்கள் வேலை இருந்தால் பாருங்க. சரிம்மா. ஓய் குட்டச்சி. ராகு, எப்போ வந்தீங்க? ஏன் இங்கே வந்தீங்க? நானே வீட்டுக்கு வந்திருப்பேனே. எவ்வளோ நேரண்டி வெயிட் பண்ணுறது? சரி இது என்ன காஸ்டியூம்? ஏன் நல்லா இல்லையா? இங்கேனா சேலை எதுவுமே எடுத்துகிட்டு வரல. அதான் பழசாக இந்த சுடிதார் இருந்துச்சா, போட்டு பார்த்தேன். எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லி அதே போட்டுக்கிட்டேன். ஏன் நல்லா இல்லையாங்க? யார் சொன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு? இதில் தான் என் குட்டி தேவதை அழகாக இருக்கா. இதை பார்த்து தான் நான் லவ் பண்ணேன் நானே. இல்லையா? போவாங்க, ஏதாச்சும் சும்மா சொல்லிட்டு இருப்பீங்க. நான் சேலை மாற்றிட்டு வரேன் போங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது சுடிதாரோட நிற்க. ஏன்டி இதில் பார்த்து தான் லவ் பண்ணேன் நானே. ஆமாம், இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கலாம். சரி சேலை மாற்று. நீங்கள் இருக்கீங்களா? இருந்தா என்ன? போங்க, வெளியே போங்க. போவே மாட்டேன். சேலை மாற்றிக்கோ. இது வந்து என் வீடு இல்லை, எங்கள் அத்தை வீடு. அவங்க எப்போ வேணால் வருவாங்க. வெளியே போங்க ரகு. அப்படியாங்க? சரிங்க, பரவாயில்லைங்க, நீங்கள் சேலை மாற்றுங்க. ரகு. சரிங்க, அப்போ எனக்கு தேவையானதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு வெளியே போயிடுறேங்க. என்ன வேணும்? எனக்கு என்னென்னமோ வேணும், இருந்தாலும் இப்போ ஒன்று குட்டி எடுத்துட்டு போகிறேன். அதெல்லாம் வேண்டாம், போங்க வாங்க. அது ஐயோ போங்க. என்னடி புதுசாக வைக்கலாம் படுற? அடி வாங்குவீங்க நீங்க. மரியாதையா போங்க சொல்லிட்டேன். ஓ அப்படியாங்க? சரிங்க, அப்பனா போக முடியாதுங்க. என்ன பண்ணுறீங்கன்னு நானும் பார்க்குறேங்க. ரகு போங்கன்னு சொன்னேன். தாங்க நானும் சொல்கிறேன், போக முடியாதுன்னு சொல்கிறேன். என்ன கொழு என்ன மாதிரி பேசுறீங்களா? ஐயோ கண்டுபிடிச்சிட்டிங்களா? சரி 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 சரி, நீ சேலை மாற்றிக்கோ. நீங்க இருக்கீங்களா? நான் வேணா கண்ணை முடிக்கிறேன். சத்தியமா அடிச்சிருவேன், போங்க வெளியே. அடிப்பாவி, கட்டின புருஷனை யாராச்சும் அடிப்பாங்களா? நான் அடிப்பேன். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா போங்க. எரிஞ்சு அனுப்புற பத்தியா? அப்பனா சரிப்பட்டு வராது. இதுக்கு மேல நானே எடுத்துக்க வேண்டியதுதான். ரகு வேண்டாம். ஐயோ எனக்கு வேணுங்க. ஏங்க? இங்க பாருடி, இத்தனை நாள் இந்த சுடிதார்ல பார்க்கல, இப்ப பார்த்தோடனே வேணும்னு தோணுது. தோணும் உங்களுக்கு. வெளியே போங்க. முடியவே முடியாது உன்ன. ஐயா அம்மா. ஏய் இங்க பாருடி. ரகு போங்கன்னு சொன்னேன். தான் முடியாதுன்னு சொல்றல, இங்க பாரு. உன்ன என்ன பண்றன்னு மட்டும் பாருடி.
இக்கோ இளவரசிக்கோ இதெல்லாம் நல்லவா இருக்கு. பிள்ளைங்க வந்து மலகாப்பு வச்சிருக்க 5வது மாதம்னு சொல்லி கூப்பிடுறப்போ போக வேண்டாமா? நம்ம தரப்புல இருந்து அந்த பிள்ளை தரப்புல இருந்து எல்லாரும் வந்து நிற்பாங்க. நம்ம பிள்ளை தரப்புல இருந்து நம்ம தானே போய் நிற்கணும். இப்படி நான் வரமாட்டேன்னு சொன்னா நாளை பின்ன பேரன் பேத்தியோ பிறந்தவொடனே நீ தானே முதல்ல போய் நிற்பா. ஆமாம், எல்லாருக்கும் இப்படி நினச்சி தான் கடைசியில் நான் இந்த நிலமையில இருக்கேன். யாரும் இல்லாத அனாதை மாதிரி. நேற்று வந்தவளுங்களாம் மயக்கி என் பிள்ளையை கூட்டிக்கிட்டு போகிற அளவுக்கு நான் வளர்த்து வச்சுருக்கேன். என்னத்தை பண்ணேன்? அவளுங்கள சொல்லி என்ன ஆகுறது? நான் பெற்று வச்சிருக்கிறதுல அப்படி இருக்கு. பாரு இளவரசிக்கோ, ஏன் நம்ம புருஷன் கூட நம்ம தனியாக இருக்கணும்னு நினைக்கலையா? நம்ம மாமியார்லாம் இருக்கும்போது அதே மாதிரி நினச்சிட்டு போட்டோன்னு இருக்க வேண்டியதானே நீ? பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கணும்னு நினைக்காத நீ. அம்மா, நான் ஏதாச்சும் பண்ணியிருந்தேன் என்னை மன்னிச்சுக்கோங்கம்மா. அதுக்காண்டி என் பிள்ளையை தண்டிச்சிடாதீங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் என் பிள்ளைக்கு கண்டிப்பாக வேணுமா? போதுமா? போதும். உன் நடிப்பு எல்லாம் போதும். நிறுத்திக்கோ. இதுக்கு மேலே பிள்ளையும் வேணாம், குட்டியும் வேணாம், யாரும் வேண்டாம். நான் பாட்டுன்னு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்துக்கிறேன். நான் வந்தவங்களே மயக்கி கூட்டிக்கிட்டு போகிற ஆளுங்களே அப்புறம் என்ன? ஏம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? ரேஷ்மா, என்னாச்சு? இங்கே ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? சண்டைலாம் இல்லைங்க, வளகாப்புக்கு கூப்பிடலான்னு வந்தோம். ஓ அப்படியா, சரி சரி. முதல்ல உங்கள் அம்மாவை தான் கூப்பிடணும்னு சொல்லிக்கிட்டு இருந்ததா பாட்டி சொன்னாங்க. முத்துமாரியோட அம்மாவை தான் முதல்ல கூப்பிடணும் அப்படின்னு பிரியா நீ சொல்லிக்கிட்டு இருந்ததா பாட்டி சொன்னாங்க. என்னைக்கு வச்சுருக்கீங்க? இரு ரேஷ்மா சொல்கிறேன். பாரு, பிள்ளைங்க அவங்க வீட்டில் தான் இருக்குது. ஆனாலும் அவங்க கிட்ட கூட இது வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்ல, என்னைக்கு பண்ணுற ஏது பண்ணுறேன்னு. உன்னை நம்பி இத்தனை தூரம் வரைக்கும் வந்திருக்கு பிள்ளைங்க. வாசலில் நிற்க வச்சு பேசி அனுப்புகிறா. இதில் நல்லவ இருக்கு சொல்லு. இதில் நல்லவ இருக்கு. எம்மா எல்லாம் நடிப்பு எம்மா, யாருக்கு தெரியும்? யார் இளவரசிக்கோ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கா நீ? பிள்ளைங்களை பாரு கொஞ்சம். பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லிட்டு தானே வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. உங்ககிட்ட சொத்து சுகம் எல்லாத்தையும் தேவைன்னு சொல்லிட்டு வந்து நின்றுக்கிட்டு இருக்கு. பிள்ளைங்களை உள்ளே கூப்பிட்டு சாப்பாடு போட்டு நிம்மதியாக அனுப்பு வாரேன்னு சொல்லிட்டு. அதை விட்டுட்டு போட்டு சண்டையை இழுத்துக்கிட்டு ரோட்டில் இருக்கிறவங்கள எல்லாவளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. இது தேவையா? இது நல்லவா இருக்கு சொல்லுங்க இப்படியெல்லாம் பண்ணுறது? அம்மா, நான் எது பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிருமா. இதுக்கு மேல உனக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த நான் பண்ண மாட்டேம்மா. ப்ளீஸ்மா, இந்த ஒரு வாட்டி மட்டும் எனக்காண்டி வந்து என் கூட நில்லுமா. யாருமே இல்லாத அனாத மாதிரி ஏமா என்னை ஒதுக்கி வைக்கிற நீ? சரிம்மா, நான் உன்னை எதிர்த்து பேசுனது தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. பிரியாவை நடத்துற மாதிரியே நீ நாளைக்கு தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அங்க ஒருத்தவங்க நடத்தினா நீ இப்படிதான் சும்மா இருப்பியாமா? இல்ல கட்டி கொடுத்த மாப்பிள்ள தான் அமைதியா அவன் அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு இருந்தா நீ அமைதியா இருப்பியா? நம்ம அந்த மாப்பிள்ளையை நம்பி தானே கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி தானம்மா இவளும் என்ன நம்பி தானே வந்திருப்பா. அவங்க வீட்டை எல்லாரையும் எதிர்த்துட்டு. அப்ப நான் அவ கூட நிக்கணும்ல. பாருக்கா, பிள்ளை உங்களை நம்பி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. போகிறதும் போகாமல் இருக்கிறதும் விருப்பம். சரி, அதெல்லாம் விடு. இவ்வளோ தூரம் வயிற்று பிள்ளை தாச்சி வந்திருக்கா. அவளுக்கு ஒரு காப்பி தண்ணியாச்சும் போட்டு கொடுத்து அனுப்பு. வீட்டில் இன்னும் அது கிளம்புச்சிங்களா கிளம்பலையான்னு தெரியல. கோயில் கொடைக்கு நான் கிளம்புறேன், நேரமாச்சு. உள்ளே கூட்டிகிட்டு போய் உள்ளே காப்பி தண்ணியாச்சும் கொடுக்கா, புரியுதா? சரி. மாதிரி உள்ளே போயா, இது உன் வீடு தான். அதுக்காண்டி உன் அம்மா வராத கிராதன்னு சொல்கிறதுக்காண்டி அப்படியே ஒதுங்கி இருந்துடக்கூடாது. உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. நாளைக்கு நல்லது கெட்டதெல்லாம் நீ தானே எடுத்திருந்து பார்க்கணும். அவங்களுக்கும் அந்த வருத்தம் இருக்குல்ல. போயிருன்னு சொன்னதுக்காண்டி அப்படியே ஒரேடியாக பொண்டாட்டி பின்னாடி போயிட்டான். இத்தனை வருஷம் வளர்த்தவன் ஒரு நாள் கூட வந்து பார்க்கல கொல்லலை. தங்கச்சி இருக்கா, அவள் வாழ்க்கை என்னன்னு கேட்கலன்னு சொல்லிட்டு போயிட்டு பிள்ளைய பார்த்துட்டு உள்ளே இருந்து சந்தோஷமாக பேசி இருந்து போங்க. அவங்க வளதா பண்ணி வருவாங்க. நான் கூட்டிக்கிட்டு வர வேண்டியது என் பொறுப்பு. இன்னைக்கு சந்தோஷமாக இருங்க, உள்ளே போயிட்டு இருந்துட்டு போங்க. சரிங்க சித்தி. சரியா? எனக்கும் நேரமாச்சு. பிள்ளைங்க கிளம்பிச்சா என்னன்னு தெரியல. இனிதான் போய் பார்க்கணும். நான் அப்படியே கிளம்புறேன். உள்ளே வாங்க. உள்ளே வாமா, நீயும் உள்ளே வாமா. சரி, இன்னும் ஏன் சோகமாக இருக்கீங்க? அதான் உங்கள் அம்மா மனசு மாதிரி உள்ளே வாங்கின வரைக்கும் கூப்பிட்ருக்காங்களே, வாங்க உள்ளே போவோம். ஆமாம், நீ இங்கே என்ன பண்ணுற? திருவிழாக்கு அனுவோட அம்மா இங்கே கூப்பிட்டுருந்தாங்க, அதான் வந்தோம். அனு இங்கே தான் இருக்காளமே, சேலை இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்கா. பின்னாடியே ரகுவும் வந்தான். சரின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே வந்தேன். இவன் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அனு அத்தைக்கிட்ட போனோன்ட்டு சரின்னு கூட்டிகிட்டு வந்தேன். அனு இங்கே? நாங்களே இப்போ தான் வந்தோம். சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஐயோ, ரகு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சரி, நான் வெளியே போறேன். ரகு பைத்தியக்காரா. எந்த சேலை கட்டுறது? சத்தியா கூட எடுத்தது கட்டுனா நல்லாவே இருக்காது. அதனால என்ன பண்ணலாம்? நம்ம தனியா கட்டிப்போமா? ஆனா பூ மாதிரி அதை தான் கட்டுறேன்னு சொல்லியிருக்கா. சரி, அப்ப அதையே கட்டுவோம். எடி, இன்னுமா கிளம்பாம இங்கேனே இருக்கா? அம்மா, எந்த சேலை கட்டுறதுன்னே ஒரே குழப்பமா இருக்குமா. இந்த போட்டுக்கிட்டு இருக்கியா, இதையே போட்டுக்கிட்டு வா. எம்மா,
பின்ன என்னடி அங்க சாமி ஊர்வலம் வந்துட்டு இருக்கு, நீ இன்னும் கிளம்பாம இங்க என்ன கால் மேல காலை போட்டுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கியோ? சீக்கிரம் கிளம்பு, நேரம் என்னாவது? ஆமா, எப்ப பாரு என்னையும் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இரு. அவ குளிக்கிறேன்னு போனா இன்னும் வரல, கதவையும் திறக்க மாட்டேங்கா. நீ என்னன்னு சத்தம் போடு. உங்க 2 பேருக்குள்ள என்னால மல்லு கட்ட முடியலம்மா. யாமா இந்த அநியாயம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும்? சீக்கிரம் போய் கிளம்புங்கடி, நேரம் வச்சு. ஏம்மா எங்களை சொல்றியா? நீ மட்டும் கிளம்புனியா? ஏடி நான் கிளம்பிட்டேன், ஜாலியை மட்டும் தான் மாத்தணும். இங்க பாரு, நான் அப்படியே விட்டுட்டு ஓடிடுவேன். ஆமா, 2 பேரும் தனியா தான் வரணும்னு சொல்லிட்டேன். ஏம்மா அவளை தானம்மா வர சொல்லணும். நீ ஏங்கிட்டே ஏம்மா சண்டைக்கு நிக்கா? சத்யா, சீக்கிரம் வா. பாருமா, குரலே கொடுக்க மாட்டேங்க, உள்ளதான் இருக்கா. இப்ப வரலன்னு வச்சுக்கோ, கதவுலாம் முடிச்சிருவேன். நீ அது வரைக்கும் அந்த சேலையெல்லாம் அயன் பண்ணலாம்ல? கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. என் சேலை மட்டும்தான் நான் அயன் பண்ண முடியும். அவளதுமா சேர்த்து அயன் பண்ண முடியும்? எந்தெல்லாம் நேத்தே நான் அயன் பண்ணி வச்சுட்டேன். அவளதுதான் அயன் பண்ணவே இல்லை, அப்படியே கிடக்கு அந்தால. எட்டி அப்ப அவளுக்கு தேய்ச்சி கொடு. ஏமா அவளுக்கு வேணா அவ செஞ்சுப்பா. நேத்து நைட் வரைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நீ இப்ப எது தேயின்னு சொல்லிட்டு, அப்பெல்லாம் நான் காலையில பத்துப்பேன், காலையில பத்துப்பேன்னா அப்புறம் காலையில பத்துக்க வேண்டியதுதான். யார்கிட்ட இப்படி இருக்கீங்க? சை. ஆமா, எப்ப பாரு என்னையே தான் எதனா சொல்லிக்கிட்டே இருப்பா. நான் குளத்தாங்கரையில போய் குளிச்சுட்டு வரேன். நீ பாத்ரூம்ல குளி. போ, அவளையே குளிக்க சொல்லு. எவ்வளவு நேரம் தான் உட்காந்துக்கிட்டு இருக்குது. ஐயோ கடவுளே. ச்சே, இந்த ஜாலியை அத்தை கிட்ட கட்டிக்கலான்னு வந்தா அத்தை உறங்கிக்கிட்டு இருக்காங்களே, இப்ப என்ன பண்ண? ஒருவேளை நம்ம எழுப்பி பார்ப்போமா? சரி, எழுப்பி பார்ப்போம். அத்தே, 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 எந்திங்க அத்தே, அத்தே. ஏன் வெல்ல முடி? வெல்ல முடியா? இல்ல என்ன சொன்ன, என்ன சொன்ன? ஐயத்தே, அது வந்துட்டு இந்த சேலை கட்டணும். ஏன் மலை மாடு கணக்கா வளர்ந்துருக்கியே, சேலை கட்டுறது கூட உனக்கு தெரியாது? இதே வளர்றதுக்கும் சேலை கட்டுறதுக்கும் என்னத்தே இருக்கு? சோறு தின்னா வளர போறோம். ஆமா, வீடு வீடா பொறுக்கிக்கிட்டு சோத்தள்ளி தின்னுகிட்டு திரி. நல்லா மலை மாடு கணக்கா சேலை கூட கட்ட தெரியல, வந்து நின்னுகிட்டு இருக்கா. என்ன நினைப்புல நீ இருக்கா? வெல்ல முடியுங்க மரியாதை இல்லாம? ஐயோ அத்தை, அப்படியே கேட்டுச்சு. நான் 4 முடிக்கிட்ட போயிட்டு சேலை கட்டிக்கிட்டு வரலன்னு சொன்னேன். அம்மா நடிச்சிரு. எல்லாம் நான் பெத்து வச்சிருக்கிறத சொல்லணும். இதே அவரே பின்னாடி வந்து இருக்காரு பரத்தை, சொல்லுங்க. ஆம்ல வா, எங்க பிச்சு தூக்கிட்டு வரா? நம்ம சேலை கட்ட ஊக்கு இல்லைன்னு சொன்னா, அதான் அதை வாங்கிட்டு வரலான்னு பண்ணேன். அதுக்குள்ள என்னமோ சண்டை. நீங்க வாங்கிட்டு தானே கிடந்தீங்க, இப்ப ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஆமால, ஆமா கேளு. நின்னுட்டு இருக்காளே மலை மாடு மாதிரி, அவகிட்ட கேளு. உறங்கிட்டு இருந்தவளை வந்து எத்தேன் ஒத்தேன்னு எழுப்பி போட்டுட்டு சொல்றா வெல்ல முடியாம வெல்ல முடி. இவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்ன பார்த்து வெல்ல முடி கிளட்டு முடின்னு வா. எங்கே, நான் அப்படி சொல்லவே இல்லைங்க. கிளட்டு முடியல நான் சொல்லவே இல்லைங்க. அப்ப வெல்ல முடின்னு சொல்லியிருக்கா, அப்படித்தானே? என்ன சின்ன பொண்ணே உனக்கு பிரச்சனை? நீங்க சேலை கட்டிட்டு வரேன் 4 முடி அக்கா கிட்ட போயிட்டுன்னு சொல்ல வந்தேங்க. அதை அத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமா, மகாராணி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு தான் செஞ்சு கிளிக்காங்க. அதனால சொல்லிட்டு தான் போவாங்க மகாராணி. எல்லாம் வாயை திறந்தாலே பொய் தான், பொய் பொய் பொய். ஏம்மா அவ அதுதான் சொல்ல வந்திருக்கலாம். உன் காதுல கூட தப்பா கேட்டிருக்கலாம்மா. வர வர காதும் கேட்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தல்ல. ஆமால, ஆமா எனக்கு காது கேட்கல, கண்ணு தெரியல, எல்லாத்தையும் சொல்லி 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 ஒரு மூலையில உட்கார வச்சிருங்க. நான் மூலையில முக்காடு போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இதுக்குதான் இந்த கிளட்டு முடிக்கிட்ட வர்றதே இல்ல. சின்ன பொண்ணே, ஏங்க, இதுக்குதான் நான் 4 முடி அக்கா கிட்டே பேய்க்கிறேன்னு சொல்ல வந்தேங்க. யாங்க உங்களுக்குமா காது கேட்கல? ஏமா போய் தொலைமா. ஏமா இங்க நின்னுகிட்டு இருக்கா? போ, நான் அவங்கிட்ட சொல்லிக்கிறேன். போ, உக்கு டேபிள்ல இருக்கு பாரு. சரிங்க. ஏத்தே, ஆசீர்வாதம் பண்றீங்களா? ஏமா போயிரு. ஆமா, ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, ஆசீர்வாதம். யாத்தே, உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்காம நான் என்னைக்காச்சும் வெளியே போயிருக்கேனா? ஆமா நடிச்சிரு அப்படியே 4 பேர் முன்னாடி. அதுக்கப்புறம் நான் தான் உன்னை கொடுமைப்படுத்துறேன்னு எல்லாரும் சொல்ல வேண்டியது. நீ பண்ற வேலையெல்லாம் வெளியே சொல்லிக்க முடியல. பிள்ளை வளர்த்துருக்காங்க அம்மாக்காரி பிள்ளை. வரட்டும் உன் அம்மாக்காரி, கிழிச்சு தொங்க விட்டுறேன் கோயில் கொடைக்கு. இல்ல தே, அம்மா வரலன்னு சொல்லிட்டாங்க தே, உங்க வாயை பார்த்தே. சின்ன பொண்ணே, ஆமாங்க, எங்க அம்மா அப்படித்தான் சொன்னாங்க. அம்மைக்கும் பொண்ணுக்கும் சை போய் துவரமாண்டால. தே, ஆசீர்வாதம் அப்போ போயிருன்னு சொல்லிட்டேன். சின்ன பொண்ணே தயவு செஞ்சு போ சின்ன பொண்ணே. சரிங்க, அப்ப நான் போறேன். ஏத்தே, போயிட்டு வரவா? போமா. சரி அத்தே, போயிட்டு வரேன். இந்த கிழவிக்கு எவ்வளவு திமிரு. கிளட்டு முடி, கிளட்டு முடி. பத்தியால என்ன சொல்லிட்டு போறாண்டி நீ இருக்கும்போதே? ஏம்மா அது ஏதாச்சும் தெரியாம சொல்லிருப்பாமா. ஆமா, எப்ப பாரு அவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டே இரு. நான் சொல்றதே கேட்காத. குழந்தைங்க அவன் அந்த ரூம்ல கிடக்கா. அதை பத்தில இந்த மலை மாடுக்கு கவலை இருக்கா இல்லையா? போ, குழந்தை எழுப்பி சட்டையை போட்டு கலப்பு, நேரமாச்சு. நீ வரலையா? ஆமா, அங்க வர வண்டி வடிக்கிற கூத்த வர பாக்கணுமோ? ஜிங்கு ஜிங்குன்னு மேலத்துக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு குதிச்சுக்கிட்டு கிடப்பா. இந்த 4 கூட சேர்ந்துக்கிட்டு 4 பேர் முன்னாடி வெக்க கேடு. நாளா வரல, போயிட்டு வாங்க. நீயும் ஆமா, நல்லா இருக்கும். வரலப்பா, போப்பா. சரி, எங்க இருந்துதான் வந்திருக்காளோ நம்மளுக்குன்னு.